ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ டிவி ஸ்பிரிச்சுவல் நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரங்கள். இன்றைய ஆலய ரகசியத்தில் சித்தாந்த சைவாகமமும் புராணமும் பற்றி நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். அதாவது சித்தாந்த சைவத்திற்கும் சித்தாந்த சைவமான ஆகமத்திற்கும் புராணத்திற்கும் உள்ள தொடர்பு என்ன என்பதை பற்றி நாம் விளக்கமாக தெரிந்து கொள்ளப் போகிறோம். சித்தாந்த சைவாகமம் என்றால் என்ன என்பதை நாம் முன்பே எல்லாம் தெரிந்து கொண்டு உள்ளோம். சித்தாந்த சைவாகமம் என்றால் என்ன என்பதை பற்றி நாம் தெரிந்து கொண்டுள்ளோம். இப்பொழுது புராணம் என்றால் என்ன என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். புராணம் என்பதற்கு பல இலக்கணங்கள் உண்டு. ஒரு புராணமானது எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி நம்முடைய சாஸ்திரத்தில் விளக்கமாக கூறப்பட்டுள்ளது. ஆனால் நமக்கு எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரு உதாரணத்தோட இதை நான் சொல்ல போகிறேன். சிவராத்திரி அப்படின்ற ஒரு உற்சவமானது, ஒரு விழாவானது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த சிவராத்திரின்ற உற்சவத்தை பற்றி சைவ ஆகமத்தில் அந்த சிவராத்திரியானது எவ்வாறு செய்ய வேண்டும், அதாவது பூஜைகள் எவ்வாறு செய்ய வேண்டும், எத்தனை காலங்கள் செய்ய வேண்டும், எந்தெந்த காலத்திற்கு என்னென்ன விசேஷம் என்பதை பற்றி எல்லாம் பூஜை கிரமமாக நமக்கு ஆகமங்களில் கிடைக்கின்றது. ஆனால் இந்த பூஜையினுடைய மகிமை என்ன, இதை செய்வதால் பலனடைந்தவர்கள் யார் யார் என்பதை பற்றி நமக்கு சொல்வது புராணங்கள். புராணங்கள் மூலம்தான் இத்தனை பேருக்கு இதில் பலன் கிடைச்சிருக்கா இந்த நாள் பூஜை பண்ணதுனால அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு புராணங்களை படிக்கும் பொழுது தான் அதுல தெரியுது. அப்போ புராணம் என்பது என்ன அப்படின்னாக்கா, ஆகமங்களில் சொல்லியிருக்கக்கூடிய பூஜை முறைகளினால் கிடைத்த பலனை வைத்து எது ஒன்று சொல்கின்றதோ, அதனுடைய பலனை பற்றி எதை சொல்கின்றதோ அதற்கு புராணம் என்று பெயர். நம்முடைய ஆலயத்தில் எல்லா பூஜைகளுமே திருமேனியை வச்சு தான் எல்லா பூஜையுமே இருக்கும். திருமேனி என்றால் உருவம். அப்போ அந்த உருவம் ஏன் வந்தது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நமக்கு புராணங்களில் கிடைக்கும். அதுக்கான பூஜை முறைகள் எல்லாம் ஆகமத்தில் நமக்கு இருக்கும். இப்போ ஆகமத்தில் உருவம், அதாவது ரூபம், ரூபாரூபம், அரூபம் அப்படின்னு 3 விஷயம் இருக்கு. ரூபம் அப்படின்னாக்கா உருவம் கொண்டது. இப்போ சிவனுடைய உருவங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 64 விளையாட்டுக்கள், அதாவது அவருடைய திருவிளையாடல்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 64 சிவமூர்த்தங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அது எது எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உதாரணத்துக்கு 1-2 சொல்கிறேன். சோமாஸ்கந்தர், நடராஜர், பிக்ஷாடனர், சந்திரசேகரர், பைரவர், இவங்க எல்லாருமே சுவாமியினுடைய 64 மூர்த்தங்களில் இருப்பாங்க. இப்போ இந்த மூர்த்தங்களுக்கான பூஜைகளை பற்றி எல்லாம் ஆகமத்தில் இருக்கு. அந்த 64 மூர்த்தங்கள் சொல்கிறோம் இல்லையா, அதில் கங்காதரர் இருப்பார், அதே மாதிரி காமதகனர் இருப்பார், இப்படி பல எல்லா சிவனுடைய பல உருவங்கள் இருக்கு இல்லையா, அதை பற்றின பூஜைகள் எல்லாமே ஆகமத்தில் இருக்கும். ஆனால் இந்த பூஜை பண்ணக்கூடிய அந்த சிவனுடைய பெருமைகளை பற்றி எல்லாம் நமக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தாக்கா புராணத்தில் தான் கிடைக்கும். அப்போது நம்ம புராணத்தை நன்றாக படித்தால் நமக்கு அந்த சிவனுடைய உருவத்தை பற்றின விஷயம் தெரியும். ஆனால் ஒரு விஷயம் இங்கே கவனிக்கணும். என்னன்னா, சிவனுக்கு ஈசான தத்புருஷ அகோர வாமதேவ சத்யோஜாத்தம் அப்படின்ற 5 முகம் இருக்குன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த 5 முகத்துக்கும் பூஜைகள் ஆகமத்தில் இருக்கு. இதே மாதிரி புராணங்கள்லையும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த 5 முகத்தை பற்றின விசேஷங்கள், அதனுடைய வர்ணங்கள் எல்லாமே அதுலேயும் சொல்லியிருக்கு. அப்படி சொல்லியிருக்கக்கூடிய அந்த சிவன் பார்த்தீங்கன்னா 5 முகமாக நமக்கு தெரியும். ஆனால் அந்த 5 முகமாக இருக்கக்கூடிய சிவன் லிங்கமாக மாறினார் அப்படின்னு நமக்கு புராணங்களில் கிடைக்கும். அதுதான் நம்ம இங்கே வச்சு பூஜை பண்ணக்கூடிய சிவன். அவர் சதாசிவர். இது ரூபமாக இருக்கக்கூடிய சுவாமி. இந்த ரூபமாக இருக்கக்கூடிய உருவம் பார்த்தீங்கன்னாக்கா 64 இருக்கு. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, லிங்கம் பார்த்தோம்.
இது ரூபாரூபம் பேர். உருவம் இருக்கு, ஆனால் உருவம் இல்லை. என்ன உருவம்ன்றது தெரியல. அப்படி இருக்கக்கூடியது ரூபாரூபம். அரூபம் அப்படின்ற ஒரு விஷயமானது எப்போ கிடைக்கும்னாக்கா, நமக்கு அந்த ஞானத்தினுடைய நிலையானது அதிகமாகும் பொழுது, மேல்நிலைக்கு வரும்பொழுது, எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலை, சுத்த சிவம் சொல்லக்கூடிய ஒரு நிலையானது நமக்கு வரும். அதுதான் அரூபம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அரூபமாக நம்ம கோவிலில் பூஜை பண்ணுறதுன்றத பழக்கம் கிடையாது. அதாவது கோவில் மாத்திரம் இருக்கும், அங்கே உள்ளே போய் பூஜை பண்ணுறதுலாம் கிடையாது. நமக்கு உள்ள கண்டிப்பாக ஏதாவது ஒரு உருவம் இருக்கணும். உருவம் இருந்தால் தான் பூஜை பண்ணணும். குறைஞ்சபட்சம் அந்த இடத்துல தீபமாவது இருக்கணும். அப்படி இருந்தால் அங்கே பூஜை பண்ணுவோம். ஆனால் எதுவுமே இல்லாமல் வெறும் கோவில் மாத்திரம் இருக்குது, அங்கே முன்னாடி நம்ம இருந்து பூஜை பண்ணுறன்றது கிடையவே கிடையாது. இப்படி ஆகமத்தில் அந்த உருவமானது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த உருவத்தை ஏன் சுவாமி எடுத்தார் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நமக்கு எங்கேருந்து கிடைக்கிறதுனாக்கா, புராணங்கள், உபபுராணங்கள், இதே போன்று சில ரிஷிகள் எழுதின கதைகள், இதிலெல்லாம் நமக்கு கிடைக்கின்றது. அப்போ கோவிலுக்கு நம்ம வரும்பொழுது இந்த புராண விஷயங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது கண்டிப்பாக படித்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்க முடியும். எப்படி புஸ்தகத்திலே இல்லை, ஆனால் நம்ம ஒரு கோவிலுக்கு போகிறோம்னு நினைக்கிறோம், அந்த கோவிலுடைய ஸ்தல வரலாறு என்னன்றதை நம்ம முதல்ல ஆரம்பித்தோம்னாக்கா நமக்கு புரியும். அப்போ தான் அந்த சுவாமி என்ன மாதிரி ஒரு சூழ்நிலையில் அங்கே இருக்கார். உதாரணத்துக்கு சிவன் ஒரு இடத்துல யம தர்மராஜாவை கொல்ற மாதிரி இருக்குது. அதாவது காலகால் அப்படின்னு பேர். அப்போது அந்த இடத்துல கோவிலில் சுவாமி அதே மாதிரி காலகாலனா சூளம் வச்சுன்னு இருப்பாரா அப்படின்னு பார்த்தா அப்படி இருக்க மாட்டார். அந்த இடத்துல எப்படின்னா லிங்க ரூபமாக தான் இருப்பார். அது ஏன் அந்த மாதிரி லிங்க ரூபமாக இருக்குது அப்படின்றது அந்த ஸ்தல வரலாறை பார்த்தா தான் தெரியும். ஆனால் ஆகமத்தில் பொதுவாகவே எப்படின்னாக்கா, எந்த கோவில்களுமே கர்ப்ப கிரகத்தில் சில அதாவது ஒரு கோவில்களில் மாதிரி உண்டு. பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா சுவாமி அம்பாள் இருக்கிறது உண்டு சில கோவில்களில். ஆனால் அநேகமாக லிங்க ரூபமாகத்தான் எல்லா இடத்துலையுமே இருக்கும். இதுதான் நம்ம ஆகமத்தில் விதிச்சிருக்கக்கூடிய விஷயம். அப்போது நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த சோமாஸ்கந்தர் இவரெல்லாம் எதில் இருப்பாங்கன்னு கேட்டால், அவங்க எல்லாருமே பஞ்சலோகத்தில் தான் இருப்பாங்க. அந்த பஞ்சலோகத்தில் தான் அந்த சுவாமியினுடைய பிரதிஷ்டைகள் பற்றின விஷயங்கள் எல்லாம் ஆகமத்தில் இருக்குது. அப்படி அந்த தட்சிணாமூர்த்தியோ இல்லை சதாசிவரோ அல்லது சந்திரசேகரரோ இவங்கெல்லாம் எப்படி வந்தாங்க அப்படின்றத பற்றி நமக்கு எதில் கிடைக்குதுன்னா புராணங்களில் தான் கிடைக்கிறது. புராணங்கள் மூலியமாக நம்ம இன்னும் என்ன தெரிஞ்சுக்க முடியுது பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம சுவாமிக்கு பூஜைகள்லாம் பண்ணும்போது அவரை நீலகண்டா கணமஹா அப்படின்னு பூஜை பண்ணுறோம், கங்காதரா கணமஹா அப்படின்னு பூஜை பண்ணுறோம், காமாரயே நமஹா அப்படின்னு பூஜை பண்ணுறோம். இப்படி நம்ம பூஜை பண்ணக்கூடிய எல்லா ரூபமாக இருக்கக்கூடிய சிவனை பற்றின விசேஷமான அவருடைய கதைகள், அவர் ஏன் அப்படி வந்தார் அப்படின்றது எல்லாமே புராணத்தில் தான் நமக்கு கிடைக்குது. அப்போ புராணத்தினுடைய ஞானத்தோட நம்ம ஆலயத்துக்குள்ளே போகும்பொழுது அவருடைய சிறப்பானது தெரியும். அப்போது ஒரு குறிப்பிட்ட சிவனை பற்றின விஷயத்தை நம்ம தெரிஞ்சுட்டு போகும்போது பார்த்தாக்கா, அந்த கோவிலுடைய விமானத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கோவிலை பற்றின அத்தனை விஷயமும் அதில் இருக்கும். அது நமக்கு எப்போ புரியும் அப்படின்னாக்கா, இந்த ஸ்தல வரலாறோ இல்லை அது புராணங்களையோ நம்ம படித்தாதான் நமக்கு அது புரியும். அப்படி இல்லைனாக்கா, எதுக்கு இந்த இடத்துல சம்பந்தமே இல்லாமல் விஷ்ணு இருக்காரு, இந்த இடத்துல ஏன் பிரம்மா இருக்காரு அப்படின்ற சந்தேகங்கள்லாம் வரும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல பிரம்மாவுடைய தலையை அவர் கொய்திருப்பார். அந்த மாதிரி விஷயம். சில கோவிலில் பார்த்தீங்கன்னா விஷ்ணுவுக்கு அவர் தன்னுடைய ஆயுதமாக இருக்கக்கூடிய சக்கராயுதத்தை கொடுப்பார். ஏன்னா விஷ்ணுவானவர் தன்னுடைய தாமரை போன்ற கண்ணை பூஜை பண்ணும்போது அவர் கொடுக்குறாரு இல்லையா, அதனால் அவருக்கு சுவாமி சக்கரம் கொடுக்குற மாதிரி அந்த இடத்துல இருக்கும். இது எப்படி வந்தது அப்படின்னா, நம்ம புராணங்களை படிக்கும் பொழுது இந்த விஷயத்தை எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி சுவாமியினுடைய மூர்த்தங்களில் பார்த்தீங்கன்னாக்கா, இது நமக்கு புராணத்துலேருந்து தான் தெரியுது. சாந்தமாக இருக்கக்கூடிய உருவங்கள், உக்ரமாக இருக்கக்கூடிய மூர்த்தி. இப்போ இவர் இருக்கார், சதாசிவராக சொல்லக்கூடிய, அதாவது சிவன் உள்ள லிங்கமாக இருக்கார் இல்லையா, அவர் புராணங்களில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் என்ன ரூபம்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் சோமாஸ்கந்தர், சந்திரசேகரர் இவங்களாம் இருக்காங்க பாருங்க, இவங்கெல்லாம் சாந்த ஸ்வரூபிகள். ஆனால் பைரவர், அதே மாதிரி காமாந்தகாரி, அதே மாதிரி ஜலந்தரனை கொன்னவர், இப்படி பல ரூபங்கள் இருக்கு இல்லையா சுவாமிக்கு, அவங்க எல்லாமே உக்ர ரூபமாக இருக்கக்கூடியவங்க. இப்போ உக்ர ரூபமாக இருக்கக்கூடிய தேவதைகள் எதுக்காக அப்படின்னாக்கா,
கெட்டவங்களை அழித்து நல்லதை செய்யணுன்றதுக்காக. ஆனால் சாந்தமாக இருக்கக்கூடிய சிவன் எதுக்காக இருக்காரு அப்படின்னாக்கா, அவங்களுக்கு நல்லதை செய்யணும், எல்லாருக்கும் நல்லது செய்யணும்ன்ட்டு. இப்போது உதாரணத்துக்கு நம்ம சோமாஸ்கந்தர் அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம உதாரணத்துக்கு எடுத்துப்போம். சோமாஸ்கந்தர் நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம் கோவிலில். அதாவது சுவாமி உட்காந்துருப்பார், பக்கத்தில் அம்மன் இருக்கும், நடுவில் ஒருத்தர் இருப்பார். யாருனாக்கா அவர் பேர் ஸ்கந்தர் அப்படின்னு பேர். அதனால தான் சோமாஸ்கந்தர் பேர். உமா சகிதா, உமாவோடு இருக்கக்கூடிய அந்த சிவன் அவர் கூட யாரோட இருக்காருனாக்கா ஸ்கந்தர்னு சொல்லக்கூடிய முருகரோட இருக்கார். அந்த முருகர் பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும், இல்லை நேரடியாக நிற்கிற மாதிரி இருக்கும். இது எதனால் கோவிலில் நம்ம இப்படி வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இதுக்கு வரலாறுலாம் இருக்கும். இதுக்கு அந்த புராணத்தை நம்ம பார்க்கும்போது தெரியும். இதை முதல் யார் வர வச்சது அப்படின்னு பார்த்தாக்கா, சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணன். அவர் மனசில் அப்படி தோணுதான், தனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு நினச்ச பொழுது அவர் மனசில் அவர் கற்பனை செஞ்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சோமாஸ்கந்தர் தான். அப்போது அந்த சோமாஸ்கந்தரை போய் நமஸ்காரம் பண்ணும்போது அவர் செய்யக்கூடிய பிரார்த்தனை குழந்தை பிறக்கணும் அப்படின்றதுக்காக அவர் பிரார்த்தனை. அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு ரூபம் கொண்டவர் சோமாஸ்கந்தர். தத்துவ ரீதியாக வேற விஷயம், ஆனால் புராணங்களை படிக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு கிடைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் புராணத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆகமத்தில் சொல்லியிருக்கக்கூடிய சில மந்திரங்கள் கூட அந்த இடத்துல வருது. எப்படி பூஜை பண்ணோம்னா இந்த ரிஷி எப்படி பூஜை பண்ணார் அப்படின்னாக்கா ஆகமத்தில் இருக்கக்கூடிய சில மந்திரங்களை எடுத்து வச்சு கூட அந்த இடத்துல நமக்கு பூஜையை அவங்க செஞ்சு காமிக்கிறாங்க. இப்படி புராணமும் ஆகமும் ஒன்றோடு ஒன்று இணைஞ்சு தான் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய விஷயம் அதில் இருக்குது. இதில் ஆகமத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணுன்னாக்கா புராணங்களை தெரிஞ்சுட்டா தான் முடியும். அப்போ புராணத்தை தெரிஞ்சுன்றதுக்கு அப்புறம் கோவிலுக்கு போகும்போது அதனால தான் இங்கே இப்படி பூஜை பண்ணுறாங்களா அப்படின்ற விஷயமும் நமக்கு புரியும். இதுதான் ஆகமத்துக்கும் புராணத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு சம்பந்தம். இது போன்று நம்முடைய கலாச்சாரமாக இருக்கக்கூடிய இந்த புராணத்தை நம்ம எல்லாரும் படித்து பார்க்கணும். 18 புராணங்கள், உப புராணங்கள் எல்லாம் படிக்கும் பொழுது சிவனை பற்றின எல்லா விதமான விஷயங்களும் நமக்கு தெரிய வரும். அதன் மூலயமா நம்ம கோவிலுக்கு உள்ளே போகும்பொழுதே நம்ம மனசில் அந்த எண்ணமானது தோணும். ஆஹா, இவர் காப்பாற்றக்கூடியவர், அதனால் இந்த இடத்துக்கு நம்ம வரணும் அப்படின்னு எப்போ வரும்னாக்கா அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுட்டா தான் அந்த இடத்துல நம்மளால் அதை உணர முடியும். அதனால் புராணங்கள் எல்லாமும் தெரிஞ்சுண்டு அது கூடவே ஆகமத்தையும் நம்ம பார்க்கும் பொழுது சிவனுடைய பெருமையானது நமக்கு எல்லாருக்கும் புரியும். இனி அடுத்த ஆலய ரகசியத்தில் என்ன வருகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். நமஸ்காரங்கள்.